Hi friends, World Meteorological Organization படி 1982ல நம்ம பூமி சந்திச்ச விபத்துகளை மறுபடியும் 2024 வருஷத்துல சந்திக்க போகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த சமயத்துல பூமியில் ரொம்ப ஆபத்தான பிளேக் மாதிரியான நோய்கள் பரவி நிறைய பேர் இறந்து போனாங்க. பூமி ஒரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் பஞ்சம், காட்டுத்தீ மாதிரியான பிரச்சனைகளால சபிக்கப்பட்டது. 1982 வருஷத்துல நார்த் மற்றும் சவுத் அமெரிக்காவில் எதிர்பார்க்காத அளவுக்கு கனமழை பெய்தது. இந்த மழை காரணமா அமெரிக்காவில் கொசு மூலமா ஏற்படும் என்சிபிலாட்டிஸ் அப்படிங்கிற பிரெயின் டிசார்டர் பரவி கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்து போனாங்க. வெறும் இது மட்டும் இல்லாம இந்த கண்டத்தின் ஒரு நகரமான நியூ மெக்சிகோவில் பிளேக் நோய் பரவி அங்க மோசமான நிலைமைகள் ஏற்பட்டது. அதே சமயத்துல சவுத் அமெரிக்காவின் பெரு நாட்டில் அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவானது. ஆஸ்திரேலியா, ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கா மாதிரியான கண்டங்கள் இந்த சமயத்துல பஞ்சம், காட்டுத்தீ மற்றும் மண் புயல் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம பூமியில் காற்றின் வேகம் கூட ரொம்ப அதிகமா இருந்தது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வேகமான காற்றால பூமியின் ரொட்டேஷன் ஸ்பீட் ஏறக்குறைய 0.02 மில்லி செகண்ட்ஸ் அதிகமானது. இந்த பிரச்சனைகள் பார்க்க வித்தியாசமா ஒன்னோடு ஒன்னு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு அட்மாஸ்பியரிக் பினாமினன் தான். அதோட பெயர் எல் நினோ. எல் நினோ அப்படின்னா என்ன, இது மூலமா பூமி எதிர்காலத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுல சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எல் நினோ அப்படிங்கிற பினாமினனை முதல் முறையா பெரு நாட்டை சேர்ந்த ஒரு லோக்கல் ஃபிஷர்மேன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அந்த ஃபிஷர்மேன் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட அதிகமா இருக்கிறத கவனிச்சாரு. இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சரியா டிசம்பர் மாதத்தின் கிறிஸ்துமஸ் சமயத்துல. அதனால இந்த நிகழ்வுக்கு எல் நினோ டி நவிடாட் அப்படிங்கிற பெயரை வச்சாங்க. இதோட அர்த்தம் தி லிட்டில் பாய் ஆஃப் கிறிஸ்மஸ். பெருவின் மக்கள் எல் நினோ நிகழ்வு காரணமா வெறும் தண்ணியோட வெப்பநிலை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மழை கூட பெய்யும்னு தெரிஞ்சுக்கினாங்க. இந்த நிகழ்வு கடல்ல இருக்கிற உயிரினங்கள் மற்றும் நிலத்தில் இருக்கிற உயிரினங்களை கூட பாதிக்கும். அந்த சமயத்துல பெரு நாட்டை சேர்ந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இது உள்ளூர்ல நடக்கிற ஒரு வானிலை நிகழ்வுன்னு. ஆனா அவங்களுக்கு எல் நினோவின் விளைவால அங்கிருந்து 15,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் இந்தியா மாதிரியான தேசங்களில் பஞ்சம் ஏற்படுதுன்னு தெரியாது. இந்த விஷயத்தை இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரிட்டிஷ் விஞ்ஞானியான கில்பர்ட் வாக்கர் உலகத்துக்கு சொன்னாரு. 1903 வருஷத்துல கில்பர்ட் வாக்கர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில மேக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்தாரு. 1896ல இருந்து 1897 வருஷத்துல மான்சூன் ஃபெயிலியர், அதாவது பருவமழை தோல்வியால இந்தியாவில் தீவிரமான பஞ்சம் ஏற்பட்டது. இதனால சுமார் 5 மில்லியன் மக்கள் இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கில்பர்ட் தன்னோட வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவின் பருவமழைக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்த பஞ்சத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்க முடிவு பண்ணாரு. கில்பர்ட் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. அது என்னன்னா இந்தியாவில் சில வருஷங்கள் அதிகமான மழை பெய்யும், இன்னும் சில வருஷங்கள் பஞ்சம் ஏற்படும்னு. ரெயின்ஃபால் பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டா இந்தியாவில் பருவமழை தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. இதுக்காக கில்பர்ட் இந்தியாவின் அட்மாஸ்பியரை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா அதனால எந்த ஒரு பயனும் இல்ல. இருந்தாலும் தன்னோட ஆராய்ச்சி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் குளோபல் அட்மாஸ்பியரின் நிலைமை இந்தியாவின் மான்சூன் மேல எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ணாரு. இதுக்காக உலக அளவுல இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் டெலிகிராப் ஸ்டேஷன் உதவியால அட்மாஸ்பியரிக் பிரஷர், ரெயின்ஃபால் மற்றும் டெம்பரேச்சர் மாதிரியான டேட்டாஸை சேகரிச்சாரு. கில்பர்ட் வாக்கர் வெஸ்டர்ன் மற்றும் மிடில் பசிபிக் ஓஷன்ல ஏற்பட்ட பிரஷர் வேரியேஷனை சுமார் 20 வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணாரு. இது மூலமா நார்த் அமெரிக்கா மற்றும் சவுத் அமெரிக்காவின் அட்மாஸ்பியர் ஏசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் அட்மாஸ்பியரை பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை ஆஸ்திரேலியாவில் லோ ஏர் பிரஷர் இருந்தா பசிபிக் ஓஷன்ல இருக்கிற குக் ஐலாண்ட்ல கனமழை பெய்யும். இதுவே குக் ஐலாண்ட்ல லோ ஏர் பிரஷர் இருந்தா ஆஸ்திரேலியாவில் கனமழை பெய்யும். இந்த விஷயத்தை 1923 வருஷத்துல IMD ஜர்னல்ல வெளியிட்டாரு. இந்த சீசா எஃபெக்ட்டுக்கு அவர் சதர்ன் ஆசிலேஷன் அப்படிங்கிற பெயரை வச்சாரு. அந்த சமயத்துல விஞ்ஞானிகள் எல் நினோவை எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா இந்த எல் நினோ நிகழ்வை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகளுக்கு அதிக வருஷங்கள் ஆனது. நவம்பர் 4ஆம் தேதி 1958ல கில்பர்ட் வாக்கர் இறந்து போனாரு. தற்செயலா அதே வருஷத்துல இன்டர்நேஷனல் ஜியோபிசிக்கல் இயர் அப்படிங்கிற உச்சி மாநாடு நடந்தது. இதுல 67 தேசங்களுக்கு
சொந்தமான விஞ்ஞானிகள் கலந்து கொண்டாங்க. இவங்க எல்லாருமே காஸ்மாலஜில இருந்து சைஸ்மாலஜி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாங்க. காஸ்மாலஜினா பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யறது, சைஸ்மாலஜினா பூமியின் அடிப்பகுதியை பத்தி ஆராய்ச்சி செய்யறது. இந்த உச்சி மாநாடு நடந்த சமயத்துல ஜேக்கப் ஜெர்கின்ஸ் அப்படிங்கிற மெட்ராலஜிஸ்ட் கில்பர்ட் வாக்கரின் சதர்ன் ஆசிலேஷனை பத்தி படிச்சாரு. இந்த விஞ்ஞானி கூட கில்பர்ட் மாதிரி டெலிகிராஃப் மூலமா உலக அளவுல நடந்த எல் நினோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சேகரிச்சாரு. வெறும் இது மட்டும் இல்லாம பசிபிக் பெருங்கடலின் டெம்பரேச்சர் டேட்டாஸை கூட சேகரிச்சாரு. இந்த ரெண்டு டேட்டாஸை ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா மற்றும் குக் ஐலாண்டுக்கு இடையே ஏற்பட்ட ஆல்டர்னேட் ஏர் பிரஷருக்கு பசிபிக் ஓஷன்ல ஏற்பட்ட பிரஷர் மற்றும் டெம்பரேச்சர் தான் காரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தினாரு. இந்த முழு ப்ராசஸ்க்கு கில்பர்ட் வாக்கரை கௌரவிக்கிற மாதிரி வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிற பெயரை வச்சாரு. நிறைய ஆதாரங்களை முன் வச்சதால சயின்டிபிக் கம்யூனிட்டி வாக்கர் சர்க்குலேஷனை அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா இதுவரைக்கும் மக்கள் எல் நினோவை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அதோட பாதிப்பை பிராக்டிக்கலா யாருமே பார்த்தது இல்ல. அதாவது 1982 வருஷம் வரைக்கும் இதை யாருமே பார்த்தது இல்ல. ஏன்னா அந்த வருஷத்துல எல் நினோ ஒரே நேரத்துல 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 5 கண்டங்களில் 5 விதமான விளைவுகளை ஏற்படுத்துற வரை இதோட பாதிப்பை பத்தி யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விளைவுகளால ஏற்பட்ட ஆபத்தான நிலைமையிலிருந்து தப்பிக்க டிராபிக்கல் அட்மாஸ்பியரிக் ஓஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்காக கடலின் வெப்பநிலையை கண்காணிக்க 70 வாட்டர் பயாஸை தயார் பண்ணாங்க. கடைசியா இதுல இருந்து கிடைச்ச டேட்டாஸ் மூலமா எல் நினோவின் நிகழ்வுக்கான காரணம் தெரிய வந்தது. அது என்னன்னா ட்ரேட் விண்ட்ஸ். பூமியின் சுழற்சியால பூமியில் வீசும் காற்றை பிரைமரி விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே டைரக்ஷன்ல பயணிக்கும். இதுல சில காற்று ஈக்விட்டார் கிட்ட பயணிக்கும். இதை பயன்படுத்தி தான் பழமையான காலத்துல கப்பல்கள் பயணிக்கும்னு சொல்லப்படுது. அதனாலதான் இங்க வீசும் பிரைமரி விண்ட்ஸின் பெயர் ட்ரேட் விண்ட்ஸா மாறியது. ஈக்விட்டார் கிட்ட சூரிய வெளிச்சம் நேரடியா விழுற காரணத்தால அங்க காற்று வெப்பமடைந்து மேல் நோக்கி பயணிக்கும். மேல போனதுக்கு அப்புறம் குளிர்ச்சி அடைந்து அது 30 டிகிரி நார்த் மற்றும் சவுத் லேட்டிடியூட் பக்கம் மறுபடியும் கீழ் நோக்கி பயணிக்கும். இப்படி பயணிக்கிறதால ஈக்விட்டார் கிட்ட லோ பிரஷர் ஜோன் மற்றும் 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட் கிட்ட ஹை பிரஷர் ஜோன் ஏற்படும். இதனால காற்று 30 டிகிரிஸ் நார்த் மற்றும் சவுத் லேட்டிடியூட்ல இருந்து ஈக்விட்டாரை நோக்கி பயணிக்கும். இதுக்கான காரணம் போல்ஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈக்விட்டார் ரொம்ப வேகமா ரொட்டேட் ஆகும். அதனால ஈக்விட்டார் பக்கம் பயணிக்கிற காற்று ஒன்னோடு ஒன்னு மோதாம இருக்க அதோட வலது பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். சதர்ன் ட்ரேட் விண்ட் சவுத்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி பயணிக்கும். இதுக்கு எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு விஞ்ஞானிகள் பெயர் வச்சாங்க. இதுல மொத்தமா 3 ஃபேசஸ் இருக்கும். நியூட்ரல் அதாவது நார்மல் ஃபேஸ், லா நினா அதாவது கோல்ட் ஃபேஸ், எல் நினோ அதாவது ஹாட் ஃபேஸ். நியூட்ரல் ஃபேஸ்ல அமெரிக்காவின் கடற்கரையில் இருக்கிற சூடான காற்று ட்ரேட் விண்ட்ஸ் உதவியால மேற்கு பக்கம் அதாவது ஏசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணிக்கும். அங்க லேண்ட் மாஸ் மேல இந்த சூடான காற்று பட்டு கன்வெக்ஷன் மூலமா மேல் நோக்கி பயணிக்கும். அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து மேகங்களா மாறும். இது மூலமா ஏசியா மற்றும் ஆஸ்திரேலியா மாதிரியான கண்டங்களில் கனமழை பெய்யும். மறுபடியும் இந்த கண்டென்சர் ஏர் கிழக்கு பக்கம் அதாவது அமெரிக்கா கண்டத்தை நோக்கி பயணிக்கும். இந்த சர்க்குலேஷன் பேட்டர்னை வாக்கர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த சூடான காற்று அமெரிக்கா கடற்கரையிலிருந்து சூடான தண்ணியை கூட ஏசியாவை நோக்கி கொண்டு போகும். இது ஏசியாவின் கடற்கரையை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற குளிர்ச்சியான தண்ணி இந்த சூடான தண்ணியை ரீப்ளேஸ் செய்யும். இதை அப்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்வெல்லிங் காரணத்தால கடலின் ஆழத்தில் இருக்கிற நியூட்ரியன்ஸான ஃபைட்டோ பிளாங்டான் மேற்பரப்புக்கு வரும். இது மூலமா கடற்கரையில உயிரினங்களின் வாழ்க்கை செழிப்பா மாறும். பொதுவா அமெரிக்காவிலிருந்து ட்ரேட் விண்ட்ஸ் ஏசியாவுக்கு சூடான காற்றை கொண்டு வரும். அதனால ஏசியாவில் கனமழை பெய்யும், அமெரிக்காவில் குளிர்ச்சியான நிலைமை ஏற்படும். ஆனா சில சமயத்துல இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வழக்கத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். இந்த காரணத்தால லா நினா அதாவது கோல்ட் கண்டிஷன் ஏற்படும். எதிர்பார்த்ததை விட ட்ரேட் விண்ட்ஸ் சக்தி வாய்ந்ததா மாறும்போது வாக்கர் சர்க்குலேஷனின் வலிமை அதிகரிக்கும். சாதாரண நிலைமையை விட அதிகமான சூடான காற்று ஏசியாவை நோக்கி பயணிக்கும். அதனால அங்க கனமழை பெய்து எதிர்பார்க்காத அளவுக்கு வெள்ளம் ஏற்படும். அதே சமயத்துல அமெரிக்காவில் குளிர்ச்சியான காற்று இருக்கிறதுனால அங்க மோசமான பஞ்சம் ஏற்படும். சாதாரணமா ஏசியாவில் லா நினா மூலமாக தான் மழை பெய்யும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை பின்பற்றும். சில சமயத்துல அங்க நடக்கிற நிகழ்வுகள் பலவீனமா மாறும். அப்படி பலவீனமா மாறும்போது ஏற்படுற பினாமினன் தான் எல் நினோ. இது மூலமா வாக்கர் சர்க்குலேஷனின் பாதை உடையும். அதாவது சூடான காற்று ஏசியாவை நோக்கி பயணிக்காது, அதுக்கு பதிலா அமெரிக்கா கண்டத்தை நோக்கி பயணிக்கும். அதனால நிலைமைகள் தலைகீழா மாறும். அதாவது அமெரிக்கா கண்டத்துல அதிக கனமழை மற்றும் ஏசியால தீவிரமான பஞ்சம் ஏற்படும். எல் நினோ எஃபெக்ட் லா நினா எஃபெக்ட்டுக்கு முழுசா எதிர்மறையா இருக்கும். இது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஏசியா மாதிரியான 4 கண்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பினாமினன் 5 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கும்.
எல்னினோ எஃபெக்ட் கடைசியா 2018 நடந்தது. அதனால இது மறுபடியும் 2024 வருஷத்துல நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்னினோ எஃபெக்ட் எதிர்காலத்துல எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.